மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, காதலிக்க நேரம் இல்லை. இது ஒரு பழைய டைட்டில், ஒரு பழைய படம் கூட. எஸ்பி முத்துராமன் சார் நடிச்சிருந்தார். 1960s 70s வந்த படம். அந்த டைமில் யாருன்னா பிறந்துக்கிறாங்க, என் அப்பா என் தாத்தா காலங்கள்லேருந்து அந்த படம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி காதலிக்க நேரம் இல்லை. இந்த படம் யாருன்னா, நம்ம ஆப்வியஸ்லி அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், இளைஞர் நலத்துறை அமைச்சர், விளையாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களோட மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்கின்ற ஒரு 3வது படம். ஃபஸ்ட்டு வணக்கம் சென்னை எடுத்தாங்க, 2வது காளி, அதுக்கப்புறம் பேப்பர் ராக்கெட்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ 3வது படமாக காதலிக்க நேரம் இல்லை. ஸோ பழைய டைட்டில் வச்சு இந்த படம் எடுத்துக்கிறாங்க. இதில் நம்ம ஜெயம் ரவி அண்ணன், அப்புறம் நித்யா மேடம், ஸோ இவங்க தான் போஸ்ட் ஸ்டார்ஸு. ஸோ இந்த படத்தோட கிளிம்ஸ் வந்திருக்கு. நம்ம ரஹ்மான் சார் மியூசிக் இந்த படம், ஏஆர் ரஹ்மான் ஐயா அவர் இசைப்பியரோட மியூசிக். ஸோ கிளிம்ஸோட ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெட் ஜாயின் மூவிஸ், வானத்துலேருந்து ரெட் ஜாயின், கிருத்திகா உதயநிதி ஃபிலிம். ஒரு பொண்ணு ஹெட்செட்டில் பாட்டி கேட்டுருக்கு. ரஹ்மான், வாவ், ரஹ்மான் சார் வாய்ஸ். என்ன இழுக்குதடி, எதை இழுக்குதடி. ரெண்டு பேரும் ஒரு பார்க்கில் ஊஞ்சலில் உட்காந்து 2 பேரும் ஆடுறாங்க. ஜெயம் ரவி சாரும் நித்யா மேடமும். ஸோ ப்ரோமோ வந்துச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ தான் மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சீரீஸ் ஆங்க மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன். பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் 30 செகண்ட் தான் அது இந்த கிளிம்ஸு. என்ன இழுக்குதடி, நெஞ்சை வழுக்குதடி. ஸோ ரஹ்மான் சார் வாய்ஸு. அப்போ இந்த பாட்டு அநேகமாக சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பாட்டு. ஸோ ப்ரோமோவில் வேறு லெவலில் இருக்குது. காதலிக்க நேரம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் கான்செப்ட் தான். லவ் சாங்ஸு. நமக்கு லவ் செட் ஆகாது, நமக்கு ஒன்லி காமெடி தான். ஸோ ஓகே, லவ் படத்தை பார்ப்போம், பார்த்து ரசிச்சுப்போம், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. 2 பேரும் ஊஞ்சலில் ரொமான்ஸ் பண்ணுறாங்க, வேறு என்னன்னு தெரில. படம் வருது, ட்ரெய்லர் ஒட்டா வருது, பார்ப்போம். காதலிக்கணும் போல இருக்குது எனக்கும். ஆனால் காதலிக்க யார் பெண்ணும் இல்லை, காதலிக்க எனக்கு தகுதியும் இல்லை. ஸோ நான் ஏங்க காதலிப்பேன்? காதலிக்க எதுக்கு நம்ம காதலிக்கணும்? காதலிக்க தகுதி இல்லாதவன் காதலை பற்றி பேசக்கூடாது. நான் மனசாட்சி தான் காதலிக்க மாட்டேன்றல, அப்புறம் எதுக்கு காதலை பற்றி பேசுகிறேன்? வந்தியா, ரிவ்யூவை போட்டியா, ரியாக்ஷனை போட்டியா? ஆமா, என்னடா காதல்? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், உனக்கு காதல் கேட்குதா? என்னடா மனசாட்சி? மகேஷ், 2மே நான் இதெல்லாம் நான் நடத்துகிறேன் விளையாட்டு. பாய்.